தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பெய்ய தொடங்கிய மழை நேற்றும் விடிய விடிய தொடர்ந்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள், சாலைகள் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, சொல்லுங்க, சென்னையில் நேற்று எந்த அளவுக்கு மழை பெய்திருக்கு, மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விரிவா சொல்லுங்க தங்கமணி. உண்மையிலேயே நேற்றைய அதாவது மழை நிலவரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கடுமையான மழை பெய்திருக்கிறது சென்னை மாநகரை பொறுத்தவரையில். அதாவது நேற்று அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய மழைப்பொழிவு இன்று காலை வரை அந்த மழைப்பொழிவானது தொடர்ந்தது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தையும் தாண்டி இந்த மழைப்பொழிவானது இருந்திருக்கிறது. ஒரு கடுமையான மழைப்பொழிவு, விடிய விடிய இந்த மழை பெய்திருக்கிறது. இதனால் சென்னை மாநகரமே மழை நீரால் ஸ்தம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தண்ணீர் வீடுகள் மற்றும் பல்வேறு இடங்களில் தேங்கி நிற்கிறது. அதாவது ஒரே நாளில் மட்டும், அதாவது இந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சென்னை மாநகரில் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக இந்த சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள். இங்கே பார்க்கலாம், வாகனங்கள் எல்லாம் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பல்வேறு இடங்களில் இதே போன்ற நிலைதான் காணப்படுகிறது. சில இடங்களில் பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள் வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாம இந்த இடத்துல பார்க்கலாம், இங்க கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. நாம இந்த எழும்பூர்ல இருக்கிற இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 500க்கும் மேற்பட்ட வீடுகள்ல முற்றிலுமாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிச்சிருக்கு. வாகனங்கள் எல்லாம் தண்ணீரில் மிதக்கிறது. அவர்கள் வெளியே செல்ல முடியாமல் அந்த மக்கள் எல்லாம் நிற்பதை பார்க்கலாம். இங்கு பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இது போன்ற நிலைதான் சென்னையின் பல்வேறு இடங்கள், புருஷவாக்கம், அண்ணா நகர், கொளத்தூர், செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, பெருங்குடி என பல்வேறு இடங்களில், தென் சென்னை, வட சென்னை, அயனாவரம் என பல இடங்களில் இதே போன்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. பார்க்கலாம், தண்ணீர் நாம் சாதாரணமாக நிற்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த அளவுக்கு தண்ணீர் நிற்கிறது. சில இடங்களில் பார்த்தோம் என்றால் முழங்கால் வரைக்கும் மேலே தண்ணீர் இருக்கிறது. சில இடங்களில், அதாவது பாலங்களில், மேம்பாலங்களில் கீழெல்லாம் ஒரு ஆள் முழுகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பு. ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் நிற்கிறது. இதனால் ரயில்கள் தாமதமாக வருகின்றன. இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் இந்த வடகிழக்கு பருவமழை சென்னையின் இயல்பு வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கி இருக்கிறது. நித்யா, தங்கமணி, மாவட்ட நிர்வாகம் தரப்புல மீட்பு நடவடிக்கை எந்த அளவில் இருக்கு? தேங்கி உள்ள நீரை மீட்க அதிகாரிகள் தரப்புல என்னமா நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த கடுமையான மழைப்பொழிவு, இதனால் ஏற்பட்ட சேதம் குறித்து மாநகராட்சி ஆணையரை நாம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசணும். அவர்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் மீட்பு நடவடிக்கையில் துரிதமாக இருக்கின்றோம். 2 படகுகள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூரில் அந்த பணிகளை தொடங்க உள்ளோம் என்று கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக மக்களை, அதாவது தண்ணீரில் மிதக்கின்ற வீடுகளில் தண்ணீரில் மிதக்கின்றவர்களை அங்கு அழைத்து அந்த முகாம்களில் தங்க வைக்க இருக்கின்றோம். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். அதே போல சப்வேகளில், அதாவது பாலங்களின் கீழே இருக்கின்ற இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதை மோட்டார் மூலமாக அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டோம். இன்னும் 2-3 மணி நேரங்களில் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கின்ற நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று அவர்கள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் 3 மணி நேரத்தில் இது நடப்பது சாத்தியமற்றது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், இந்த மாதிரி கடுமையான மழையில கடந்த ஒரு வாரமா மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் கடுமையா 3 மணி நேரத்தில் தண்ணீர் வடிந்த மாதிரி சென்னையில் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இருப்பினும் மாநகராட்சி நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம் என்று அவர்கள் தரப்பில் கூறியிருக்கிறார்.